ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை கண்மணியோடு காப்பவரே, ஆண்டவரே சூத்திரமாண்டவரே எங்கள் பாதம் விடலாமல் காப்பவரே, ஆண்டவரே அப்பா நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முதல் ஆராதனை இடைப்பட்ட தேவன் இரண்டாவது ஆராதனையில் இடைப்படும்படியானால் சமைக்கிறோம் ஆண்டவரே. சோதரமானவரே மறுபடியும் எல்லா சடங்களையும் இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறணும். விடுதலையாய் பாடி ஆராதிக்க தேவன் கிருபை செய்தபடியாக நாங்கள் சமைக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, ஆவியானவரே நான் உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, கர்த்தர் செய்த எல்லா அபாயங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வினம்பியோடு மெச்சோத்தரைக்கிறோம் ஆண்டவரே. நாம மகிமை பிறக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சில பாடல்களை சேர்ந்து நான் பாடுவோம். கடந்த நாட்களில் நடந்த பாதை கரடு முரடானவை, நான் நடக்கவில்லை, அவர் நடத்தி வந்தார். தோளில் சுமந்து கொண்டார், மேய்ப்பு நான் நடத்தி வந்தார். நான் நடக்கவில்லை, அவர் நடத்தி வந்தார்.
வைத்து தாங்கினாரே, தாங்கி சுமந்திடுவாரே, தடைகள் உழைத்திடுவாரே, தாயினும் மேலானவரே, தம்பு வைத்து தாங்கினாரே, தாங்கி சுமந்திடுவாரே, தடைகள் உழைத்திடுவாரே, உம்மை உயர்த்திடுவார். எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி
ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சர்வத்தையும் அவருடைய வார்த்தை தாங்கினால் உங்களை என்னையும் அவர் வார்த்தை தாங்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்குது. விசுவாசிகள் நாம் எல்லாம் கைகளை தட்டி அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வானம் பூமி ஒழுங்கு போனாலும் அவருடைய வார்த்தை நம்மளை ஒருபோது கைவிடாது. நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் வாக்குமாற மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் அப்பாமை சோதரிக்கிறோம். வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. மலைக்கு விலகினாலும் பருவதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபைகளை விலகாது என்று வாக்கு பண்ணினவர் ஆண்டவரே. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீ மேய்ப்பராயிருந்து என்னை நீ நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு சோதரம் ஆண்டவரே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் கர்த்தர் மட்டும் நம்மை பலப்படுத்தி நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு தகப்பன் பிள்ளை நடத்துவது போல பக்குவமாய் நடத்துகிற நம்முடைய ஆண்டவர். அவரை போல ஆறுதல் படுத்த யார் உண்டு? அவரை போல நமக்கு ஏற்றுவிட யார் உண்டு? ஒவ்வொரு நாளுடைய அன்பை மறக்கல, அனுதினமும் கர்த்தரை நம்ம மறக்கல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம மறக்கலாம். அதனாலதான் கர்த்தர் நம்ம உள்ள கையில நான் வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய உள்ள கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாம் கலங்கின போது கர்த்தர் நம்மை கை தூக்கினார். தவித்த நேரங்களில் எல்லாம் தாங்கி நடத்தினார். நாம் உடைந்து போன நேரங்களில் எல்லாம் நம்மை உருவாக்கினார். அநேக நேரங்களில் நம்மை உடைக்கப்படுவதை மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் உடைக்கப்பட்டாலும் கர்த்தர் உருவாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உள்ளமெல்லாம் உடைந்து போன நாட்கள் உண்டு அல்லவா? நம்மளோட உருவாக்குறார். நம்மை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்தாங்களாய் மாற்றுகிறார். தேவன் பைபிள் படிக்கிறோம். கர்த்தர் நம்மளை தாங்கக்கூடிய சக்தியை நமக்கு தரார், பலனை கொடுக்கிறார். சோர்ந்து போகாம மறுபடியும் எழுப்பி முன்னேறுவதற்கு தேவன் கிருபைகளை ஆண்டவர் தரார். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே,
தினம் நன்றி சொல்கிறேன். நினைத்து தினம் நன்றி சொல்கிறேன். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குறுதியீரே. மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குறுதியீரே. மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. உலகமே எனக்கு எதிராய் எழுந்தபோது எனக்காக முன்னே நின்றவரே. உலகமே எனக்கு எதிராய் எழுந்தபோது எனக்காக முன்னே நின்றவரே. தினமும் இந்த கிருபைக்குள்ளாய் மறைத்து வைத்து எரித்தவர் முன்பாக உயர்த்தினீரே. இந்த கிருபைக்குள்ளாய் மறைத்து வைத்து எரித்தவர் முன்பாக உயர்த்தினீரே. தினம் தினம் நன்றி சொல்கிறேன். நினைத்த தினம் நன்றி சொல்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்கிறேன். நினைத்த தினம் நன்றி சொல்கிறேன். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குறுதியீரே. மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குறுதியீரே. மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே. தினம் தினம் நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமே. தினம் தினம் நினைத்துள்ளான் உம்மை துதிக்கிறேன். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குறுதியீரே. மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குறுதியீரே. மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. நம்ம ஆண்டவர் மறக்கலைங்கிற அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது அல்லவா? சகோதர சகோதரி, இந்த கால வேளையில நீங்க கர்த்தர் மறந்தாரோ இது என்ன வேண்டியதில்லை. நம்மளை ஒருபோதும் அவர் மறக்க மாட்டார். நாம் மறந்தால்தான் உண்டு. நாம் அவரை மறந்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உயர்ந்திருக்கும் போது நம்மளை அவர் மறக்கல. நம்ம தாழ்ந்திருக்கும் போது நம்மளை அவர் மறக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஆண்டவரே. எல்லையில்லாத அன்பு நம்ம மேல வச்சிருக்கார். அதனால அவர் நம்மளை மறக்கல. அவர் நம்மளை மறக்காததுக்கு காரணம் நாம என்னமோ பெரிய கிரியை செய்ததுனால இல்ல. அவருடைய எல்லை இல்லாத அன்பு தான் நம்மளை அப்படி பண்ணியிருக்கு. ஹல்லேலூயா. எல்லை இல்லாத அந்த அன்பு தான் நம்மளை பண்ணியிருக்கு. அந்த கல்வாரி அன்பு தான் நம்மளை மறக்காமல் பண்ணியிருக்கு. ஹல்லேலூயா. அவர் நம்மளை நினைக்கிறாரு. நம்மளால் அவருக்கு எந்த ஆதாயமும் இல்லை. அவரால் தான் நமக்கு ஆதாயம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அல்லவா மகளே? உங்களை ஒரு குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரு. ஆண்டவர் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அவருடைய அன்பு தான். அவருடைய அன்பு தான். அவரை போல நேசிக்க வேற யாரும் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. தன் ஜீவனை சிலுவையில் கொடுக்கும் அளவுக்கு நம்மளை ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். நம்ம தடுமாறும் நேரங்கள்ல நம்ம விளக்கு மங்கி மங்கி எரிந்து கொண்டிருந்தது. திரும்பி கரைஞ்சு போனாலும் கர்த்தர் அணைச்சி போடல. எத்தனையோ முறை கேள்வி விழுந்தா கூட இன்னைக்கும் அவருக்குள்ள நிக்கிறோம்னா அது அவங்களுக்கு அன்புதான். ஓ ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? எதுக்காக என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் என்னை கைவிடல ஆண்டவர்? ஒன்றும் தெரியாது. காரணம் ஒரே
மனம் கொள்ளை கொண்டதையா எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே சொல் எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே ராஜாவே என் இயேசையா என்னை ஆளும் வந்தவரே என் ஆசை நாயகரே என்னை ஆளும் வந்தவரே என் ஆசை நாயகரே எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே மங்கியதையும் தீயாய் வாழ்ந்தேன் என்னை வெறுக்கவில்லை தெரிந்து போன என் வாழ்வை பொருந்திட விடவில்லை மங்கியதையும் தீயாய் வாழ்ந்தேன் என்னை வெறுக்கவில்லை தெரிந்து போன என் வாழ்வை பொருந்திட விடவில்லை ஒண்ணுமே புரியலப்பா என் அறிவுக்கு எட்டலப்பா ஓ ஒண்ணுமே புரியலப்பா என் அறிவுக்கு எட்டலப்பா ஆனாலும் உந்தன் அன்பு பெரிதப்பா ஆனாலும் உந்தன் அன்பு பெரிதப்பா ராஜாவே என் இயேசையா என்னை ஆளும் வந்தவரே என் ஆசை நாயகரே என்னை ஆளும் வந்தவரே என் ஆசை நாயகரே எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே மகராஜாவே என் இயேசையா என்னை ஆளும் வந்தவரே என் ஆசை நாயகரே என் ஆசை நாயகரே எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே தாயை போல தேற்றியதை எப்படி நான் சொல்வேன் ஒரு தந்தையை போல சுமந்ததை என்னன்னு நான் சொல்வேன் தாயை போல தேற்றியதை எப்படி நான் சொல்வேன் ஒரு தந்தையை போல சுமந்ததை என்னன்னு நான் சொல்வேன் அதிசயம் அதிசயமே உம் அன்பே ஆச்சரியமே ஓ அதிசயம் அதிசயமே உம் அன்பே ஆச்சரியமே என்னையும் கைவிடாத நேசமே என்னையும் கைவிடாத நேசமே மகராஜாவே என் இயேசையா என்னை ஆளும் வந்தவரே என் ஆசை நாயகரே என்னை ஆளும் வந்தவரே என் ஆசை நாயகரே எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே மகராஜாவே என் இயேசையா என்னை ஆளும் வந்தவரே என் ஆசை நாயகரே என்னை ஆளும் வந்தவரே என் ஆசை நாயகரே தாயை போல தேற்றினதை நான் எப்படி மறப்பாடுவேன் ஒரு தந்தையை போல என்னை சுமந்து வந்ததை நான் என்னன்னு சொல்லுவேன் அதிசயம் தான் அது உண்மையில அது அன்பு ஆச்சரியமானது ஆண்டவரே என்னை கைவிடாத ஒரு நேசம் ஆண்டவரே பக்தி எரிகிற திரிய அந்த தீய ஒருபோது அணையாதவராக நெறிந்து போன என் வாழ்வைய முறிக்க விடாமல் நினைத்து படுகிறேன் ஆண்டவரே நீங்க என்னை ஒருபோது வெறுத்து விடவில்லை எனக்கு அது ஒன்றும் புரியல என் அறிவுக்கெல்லாம் எட்டல ஆண்டவரே ஆனாலும் உங்க அன்பு மட்டும் பெருசுன்னு தெரியும் எனக்கு அந்த அன்பு ஆசிரியர் பெரியது ஆண்டவரே கர்த்தருடைய அன்பை நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் உடைய அன்பை நினைக்காமல் இருப்பதில்லை ஆண்டவரே ஹalleluya சொல்லுங்க உள்ளத்துல உணர்ந்து பாடு மகளே சகோதரா உள்ளத்துல உணர்ந்து பாடு ஆமென் கர்த்தருடைய ஆழத்திலிருந்து கைப்பிடித்து தூக்கி வெளியே கொண்டு வந்தார் மகளே ஓ மூழ்கி போயிருந்த உன்னை ஆமென் கைப்பிடித்து உன்னை தூக்கினார் வெளியே சகோதரா உன்னை கைப்பிடித்து வெளியே தூக்கினார் தாழ்வில் இருந்து உன்னை தூக்கி எடுத்தார்
ஆண்டவருடைய அன்புதான் என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்குது. உங்கள் தனித்தனியா கேட்டு அதைத்தான் சொல்லுவீங்க. என்னை கைவிடாத நேசமே. தாயை போல தேற்றியதை எப்படி நான் சொல்லுவேன்? ஒரு தந்தையை போல சுமந்தத என்னன்னு நான் சொல்லுவேன்? தாயை போல தேற்றியதை எப்படி நான் சொல்லுவேன்? தந்தையை போல சுமந்தத என்னன்னு நான் சொல்லுவேன்? அதிசயம் அதிசயமே உம் அன்பே ஆச்சரியமே. அதிசயம் அதிசயமே ஓ அன்பே ஆச்சரியமே. என்னையும் கைவிடாத தேசமே, என்னையும் கைவிடாத தேசமே. ராஜாவே என் இயேசையா. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோமே. Yes, Lord. Hallelujah. இல்லையில்லாத உண்மையினால் உண்மை கொள்ளை கொண்டவரே. இல்லையில்லாத உண்மையினால் உண்மை கொள்ளை கொண்டவரே. ராஜாவே என் இயேசையா. என்னையாளும் கண்டவரே. என் ஆசை நாயகரே. என்னையாளும் கண்டவரே. என் ஆசை நாயகரே. இயேசு ராஜாவே என் இயேசையா. என்னையாளும் கண்டவரே. என் ஆசை நாயகரே. என்னையாளும் கண்டவரே. என் ஆசை நாயகரே. எல்லையில்லாத உம்மன்பால் உம்மை கொள்ளை கொண்டவரே. 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 ரெண்டு கைகளை தட்டி எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Lord. கர்த்தருடைய மேலான அன்புக்காக அவருக்கு எப்பொழுதும் நன்றிதான். ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்கள் பரலோகத்தின் பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த காலவேளையில பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு அந்த நல்ல வாய்ப்பு எடுத்து மனப்பூர்வமா உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா. என் கையை பிடிச்ச நீங்க, எங்க கையை பிடிச்சிருக்க நீங்க கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போவீங்க நம்புவாங்க. இந்த கடினமான உலகத்துல, கொடூரமான உலகத்துல எங்கள் தேவனே எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ இயலாது. கர்த்தரைகள் இன்னும் அதிகமாக நடத்த முடியும். பேச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசுகள் உலகமா எழுதி நிற்கும் போது எங்க ஆண்டவர் யுத்த வீரனாக எங்களுக்கு முன்னாடி நிற்கிறவர் அல்லவா. ஆண்டவரே, சாத்தானுடைய தந்திரங்களெல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. பொல்லாதவனுக்கு நேரிடாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, பெரிய காரியம் நடப்பிக்கணும் ஐயா. நீங்க எங்க கூட இருக்கிறது இந்த உலகம் காணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்படி கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது எடுத்து சத்தமாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த காலவேளையில இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. பொறுமை, விசுவாசமும் பொறுமை. ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு தொடர்புபடுத்தி பல விஷயங்களை நாம் பார்த்துக் கொண்டே வருகிறோம். விசுவாசமும் பொறுமையும். சிலரை பார்க்கும்போது அவங்க ரொம்ப பொறுமைசாலிகள்னு நம்மளே சொல்லுவோம், அவங்க பொறுமையானவங்கன்னு சொல்லுவோம். சிலர் பொறுமைகளை இழக்கிறவங்களா ஒருவேளை இருக்கலாம், பொறுமை இழக்கிறவர்கள் சிலர் காணப்படலாம். ஆனா இந்த காலவேளையில பொறுமை பற்றிய ஒரு சம்பவத்தை உங்கள் நடுவில் நான் பேசி விசுவாசத்தோடு பொறுமை எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண கர்த்தர் கிருபை செய்வாரா. அந்த 3ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பரீட்சையில் விசுவாசம் இருந்தால் அந்த பொறுமையை அது கொண்டு வரும். பொறுமை எங்கெல்லாம் குறையுதோ அங்கெல்லாம் விசுவாசமும் குறைகிறது.
எங்கெல்லாம் விசுவாசம் அதிகமாகுதோ அங்கெல்லாம் பொறுமையும் அதிகமாகுது. நம்முடைய வாழ்க்கையில நாம சில நேரம் சொல்லுவோம், என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்து நான் ரொம்ப கோவப்பட்டுருன்னு அர்த்தம், அடுத்து ஏதாவது நடக்க போகுதுன்னு அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க, நீ கொலகாரமாக்கிறாதுன்னு, அப்படின்னா கொல்ல போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த உலகத்துல பொறுமை இழக்கிறவங்களும் இருக்காங்க, பொறுமை இழக்க பண்றவங்களும் இருக்காங்க. ரெண்டு காரியம். நம்ம அநேகர் கூட எப்படி சொல்லுவோம், நான் இந்த அளவுக்கு பொறுமை இழக்கிறது காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் காரணம் காட்டுவோம். இன்னைக்கு இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில பொறுமை இழக்கிறதுனால நாம் அடைகிற பாதிப்புகள் என்ன? அதான் இன்னைக்கு கேள்வி. நான் பொறுமை இழந்து போறதுனால எனக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது? கோபப்படுகிறதும் பொறுமை இழக்கிறதும் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நம்ம நினைக்க கூடாது. பொறுமை இழந்து போகிறது கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு நமக்கு வேதத்துல உதாரணங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சிலர் ரொம்ப பொறுமை இழக்கிறவங்களா இருக்கக்கூடும், எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. சிலர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பலன் அவங்களுக்கு இருக்கும், சிலருக்கு அந்த கட்டுப்படுத்துகிற பலன் இருக்காது. ஏன்னா சொல்லுவாங்க, 5 பேரும் ஒன்று கூட இல்லைன்னு நம்மளே சொல்லுவோம் இல்ல. சிலர் சொல்றாங்க அவங்க மூக்கு மேல கோபம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டெம்பர்னு அவங்களுக்கு பேரு. சிலர் பார்த்தா ஷார்ட் டெம்பர்னே சொல்லுவாங்க. அவங்க சின்ன விஷயத்துக்குள்ள பயங்கரமாக கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்க, பொறுமையை அவங்களுக்கு இருக்காது. ஆனா கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவருடைய ஆவிக்குரிய கனிகளினால ஆவியானவர் நமக்கு அந்த பொறுமைகளை தரார். தேவன் பொறுமை உள்ளவராக இருக்கிறார், அதனால் நமக்கும் பொறுமைகளை தரார். வேதத்துல வாசிக்கிற போது இயேசுவை பொறுமை இழக்க பண்ணின பலரும் உண்டு, ஆனால் இயேசு தம்முடைய பொறுமையை காத்துக் கொண்டார். அவர் பொறுமை இழந்து தேவ சித்தத்துக்கு மீறி நடக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இயேசுவுக்கு வந்தது. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த போது அவரை பொறுமை இழக்க பண்ணினார்கள் உண்டு. பக்கத்துல அடிக்கப்பட்ட கள்ளர்கள் 2 பேர். அதுல ஒருத்தர் சொல்றார், உண்மையாக நீ கடவுளானா உன்னையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சித்துக்கொள் சொல்றார். அப்ப ஒரு கேள்வி, நீ கடவுளானா அப்போ ரட்சிக்கலன்னா ஒரு கடவுள் இல்லைன்னு ஆயிருது. அப்ப என்ன அர்த்தம்? நீ கடவுளான்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறார். உண்மையா ஒரு கடவுளா இருந்தா உன்னையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சித்துக்கொள். அந்த இடத்துல அவர் நான் கடவுள் நிரூபிக்கணுமா, இல்லைன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றணுமா? நான் கடவுள் நிரூபிக்கணும்னா சிலுவையிலிருந்து இறங்கி வரணும், தன்னை காத்துக்கொள்ளணும். இயேசுக்கு தன்னை காத்துக்கொள்ளவும் அந்த கள்ளர்களை காத்துக்கொள்ளவும் வல்லமை உண்டு. ஆனால் இயேசு அதை செய்யல, தன் பொறுமையை காத்துக்கொண்டார். ஜீவனை காத்துக்கொள்வதை விட பொறுமையை காத்துக்கொள்வது அவருக்கு மேலானதாக இருந்தது. நீ தேவனாய் இருந்தால் கீழே என்ன செய்ய இறங்கி வா. போவோரும் வருவோரும் தங்கள் தலைகளை துலுக்கி ஆண்டவர் ஏளனம் செய்யறாங்க இவனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி இயேசுவை அந்த வழியிலே போகிறவரும் வருவரும் இயேசுவை சிலுவையில் தொங்கியிருக்கும் போது கேவலமாக அவமானமாக பேசுகிறார்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவரெல்லாம் பார்க்கும்போது பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலை தான். இயேசுவை பொறுமை இழக்க பண்ணின கள்ளன் உண்டு, பொறுமை இழக்க பண்ணின 100க்கு அதிபதி உண்டு, போவோரும் வருவோரும் பேசும் போர் சேவைகள் உண்டு. இன்னும் சொல்ல போனா அந்த சிலுவையில் அறையும் முன்பதாக இயேசு என்ன பண்ணாங்க, அவரை தாடி மயிரை பிடிக்கிறார். முடிய பிடுங்கிறது அவ்வளவு சாதாரண கிடையாதுல்ல. ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டம். சிக்கு எடுக்கும் போதெல்லாம் பெண்களுக்கு தெரியும், அந்த ஒரு முடி பிடுங்கிறதுன்றது கண்ணில் கண்ணீரை செஞ்சிடும் வந்துடும். அப்படிதானே ஸ்கூல்லலாம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த முடியை பிடிச்சி இழுப்பாங்க பாருங்க பசங்க, ஒருத்தருக்கு தெரியும் சொல்லு நீ பயப்படுவியா, இப்படியெல்லாம் விளையாண்டு இந்த முடியை பிடுங்கிறது வலி தாங்க முடியாத வலி. இயேசு அவர் மரிக்கும் முன்பதாக அவருடைய தாடி முடியை ஒவ்வொன்றாக அப்படி பிடுங்கினார் சொல்லியிருக்கு. அப்புறம் இது அவருடைய பொறுமையை சோதிப்பது. முள்முடியை சூட்டினார். முள்முடின்றது இன்னும் வேதனை நிறைந்தது. அவரை கேவலமாய் பேசினார்கள். ஸ்தோத்திரம். யூதருக்கு ராஜான்னு சொல்லி அந்த தங்க கிரீடத்துக்கு பதிலாக முள்முடி கிரீடத்தை வச்சு யூதருக்கு ராஜா கையில ஒரு கோலை கொடுத்து அவரை கேலி பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து காரி உமிழ்ந்தார்கள். அவங்க உமிழ்நீர் எல்லாம் அவருடைய முகத்துல இருக்கு, அவருடைய கண்ணமெல்லாம் அவருடைய எச்சி மேல தெரிச்சிருக்கு. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சேவர்களும் அவள் முகமெல்லாம் எச்சியா எப்படி நம்மளாம் அதை விரும்ப மாட்ட முடியாது. அந்த இடத்துல நம்ம போயிருந்தா நம்ம சுயத்தை காமிச்சிருவோம். இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலும் கூட எல்லாரும் அப்படி செய்த போதிலும் கூட அவருக்குள்ளே அவர் பொறுமையா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தான் இருக்கிறார்.
நம்மை போல மாம்சத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியார் உண்டானாலும் மாம்சம் அவருக்கு இருந்தது, ரத்தமும் மாம்சம் அவருக்கு இருந்தது, பசி இருந்தது, தாகம் இருந்தது, நமக்குள்ள உணர்வுகள் அவருக்கு இருந்தது. ஆனா எல்லா மாம்ச உணர்வுகளுக்கு மத்தியிலும் கூட இயேசு கிறிஸ்து தன் பொறுமையை காத்துக் கொண்டார் அல்லவா? என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், அந்த இடத்துல தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அது ஒண்ணுதான் அவருக்கு முக்கியமான குறிக்கோளாக இருந்தது, லக்காக இருந்தது. நான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ, எதற்காக இந்த பூமிக்கு வந்தேனோ, அதை நிறைவேற்றி முடிக்காமல் பாதியில் என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது, அல்லது பாதியில் அந்த திட்டம் நிறைவேறாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து பொறுமையை காத்துக்கொண்டார். ஸ்தோத்திரம். என்னாகும் புஸ்தகத்தில் ஒரு வேத பகுதி வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். என்னாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 12 வசனங்களை படிக்கும் போது மோசே ஆரோன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் அது. இஸ்ரவேல் புத்தரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீர் வனாந்தரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதேசில் தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் ஆண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் இருந்த தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவளுக்கு கண்மலையில் தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக குடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தார். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் அது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. 12ஆம் வசனத்துல ஒண்ணு நான் உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால், நான் விசுவாசித்து சொல்றேன். எதனாலே பொறுமை இழந்தீர்கள் தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் போனதுனால். தெளிவா ஆண்டவர் சொல்றார். ஏன் செய்தீங்க? மோசே ஏன் கோலால் அடித்த தெரியுமா? என் மேல உனக்கு விசுவாசம் இல்லாமல் போனதுனால தான் பொறுமை இழந்து நீ கோலால் அடித்தாய். அப்ப பொறுமையும் விசுவாசமும், விசுவாசம் இருக்குமானால் பொறுமை இருக்கத்தான் செய்யும். அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மோசே உனக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போனது? விசுவாசம் இல்லாமல் போனபடினாலே தான் மோசே நீ பொறுமை இழந்து அந்த கோலால் அந்த கண்மலையை நீ அடித்து விட்டாய் என்று ஆண்டவர் சொல்றார். மேரிபாவின் தண்ணீர், அது ஏன் அந்த பேர் வந்தது? மேரிபா, மாசா, இந்த 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா வாக்குவாதம்னு அர்த்தம். 13ல சொல்றாரு ஏன் மேரிபாவின் தண்ணீர்னா, 1 இஸ்ரவேல் புத்திரர் செய்த தவறு, 2 மோசேயும் ஆரோனும் செய்த தவறு. 2 காரணங்களுக்காக அந்த இடத்துக்கே பேர் வச்சுட்டாங்க. மேரிபா, மேரிபா, மேரிபான்னு சொன்னாலே என்ன ஞாபகத்துக்கு வந்துடும்னா, அந்த இடத்துல மக்கள் செய்த தவறு இருக்கு. இன்னும் இப்படி சொன்னா நல்லா இருக்கும். பொறுமை இழக்க பண்ணினவர்களும் பொறுமை இழந்தவர்களும் இருந்த ஒரு இடம் தான் மேரிபா. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பொறுமை இழக்க பண்ணின இஸ்ரவேலர்கள், பொறுமை இழந்த மோசே ஆரோன், இந்த இடத்துக்கு பேரு அவங்க தான் காரணம். மேரிபான்னு சொல்லிட்டாவே கண்மலையை அடித்த அந்த சம்பவம் நினைவுக்கு வந்துவிடும். மேரிபா என்று சொன்னாலே வாக்குவாதம் செய்த இஸ்ரவேல் ஞாபகத்துக்கு வரும். பொறுமை இழந்து மோசே கண்மலை அடித்தாலே அந்த ஞாபகத்துக்கு வரும். இந்த 2 காரணங்கள்னாலதான் அதுக்கு மேரிபா என்ற பெயரை வைத்தார்கள். அன்பானவர்களே, இன்னொரு காரணம் சொல்லியிருக்கு.
என்னாகும் 27:14 உபாகம் 32:50 வாசிக்கிற போது இஸ்ரவேலுக்கு முன் கனம் பண்ணாமல் போனபடியினாலே பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என்னை பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வசனங்கள்ல நீங்க வாசிக்கிற போது பரிசுத்தம் பண்ணுதல் அப்படின்ற அந்த வார்த்தை கனம் பண்ணுதல் என்று வருகிறது. 12ஆம் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தம் பண்ண முடியாதுன்னா அவர் பரிசுத்தர் இல்ல, அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். நாம ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த வேண்டியது இல்லை, அவர் பரிசுத்தராக. ஆங்கில வேதாகமத்தில் ஹானர் என்ற வார்த்தை பயன்படுத்து. நீங்க கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ண வேண்டிய அளவுக்கு நடந்து கொள்ளதுன்றது சொல்ற. என்னை கனம் பண்ண வேண்டிய அளவுக்கு கனப்படுத்தாமல் நீ அதை செய்து விட்டாய். இன்னும் சொல்லப்போனா அந்த ஜனங்கள் மத்தியில என்ன அவமானப்படுத்திட்ட, அதைத்தான் அவர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக மோசே நீ என்னை அவமானப்படுத்தியிருக்கிற, கனப்படுத்தாம இல்ல, என் நாமத்தை தூஷிக்கும்படி நடந்து கொண்டாயின்னு ஆண்டு சொல்றார். இந்த 3 காரணங்கள்னால மேரிபாவின் தண்ணீர். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? ஆமென், ஸ்தோத்திரம். பொறுமை இழந்தவர்கள், பொறுமை இழந்தவர்கள். மோசேயும் ஆரோனும் பொறுமை இழந்தவர்கள். இதுல ஆரோனை எப்படி சேர்க்கிறதுன்னு தெரியல. மோசே தான் கோல வச்சு அடிச்சதுல, ஆரோன் அதை செய்யல. அப்போ பொறுமை இழக்கிறவர்களோடு கூட இருக்கிறவர்களுக்கும் சில பாதிப்பு என்ன செய்யும் வரும். அதை நம்ம கவனிக்கிறோம். ரொம்ப பொறுமை இழந்து போறவங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க கவனமா பொறுமை இழக்காட்டாலும் பொறுமை இழக்கிறவங்க கூட இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இப்போ விவசாயிகள் போராட்டம் நடக்குது, சில போராட்டம் நடக்கும், நல்லா தான் போய்கிட்டு திடீர்னு என்ன ஆயிடுது, கலவரம் ஆயிடுது, பொறுமை இழந்துடுறாங்க. பொறுமை இழந்த 100 பேரால பொறுமை இழக்காத மற்றவங்களும் என்ன செய்ய வேண்டியது இருக்காங்க, பாதிக்கப்பட வேண்டியது இருக்கு. மோசே தான் அங்கே பொறுமை இழந்து அடித்து விட்டார். ஆனா ஆரோனுக்கு சொல்லப்படுது, உங்க 2 பேரையும் கானானுக்குள்ள நான் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. மோசே ஆரோனு சகோதரர்கள். எகிப்துல யெகோபத், அம்ராம் அப்பா பேரு, யெகோபத் தாய், 2 பேருக்கும் அவங்க பிறகுறாங்க. மிரியாம் 3 பேரும் பிள்ளைகள். அந்த நைல் நதியில போடப்பட வேண்டிய மோசே. ஆனால் மோசே ஆமென் பல குழந்தைகளுடைய வாழ்க்கை முடிந்த அந்த நைல் நதியில் தான் மோசேயின் வாழ்க்கை புதிய வடிவத்தில் ஆரம்பித்தது. ஆமென். நிறைய குழந்தைகளுடைய வாழ்க்கை அதே நைல் நதியில் முடிந்து போனது. ஆனா அதே நைல் நதியில தான் மோசேயின் வாழ்க்கை அடிமையின் குழந்தையாக நைல் நதியில் போடப்பட்டு ராஜகுமாரனாக அதே நைல் நதியில புதிய வாழ்க்கை தொடங்கினது. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் இருமல் இருக்கு, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஆண்டவர் மோசையை தேர்ந்தெடுத்த அந்த அழைப்பு இருக்குல்ல, அது வித்தியாசமானது. ஆமென். தேவன் மோசையை தேர்ந்தெடுத்து அவனை 40 வருஷம் எகிப்துல வச்சிருந்தார். பார்வோன் அரண்மனையில 40 வருஷம். அதற்கு பிறகு மீதியான் தேசத்துல ஒரு 40 வருஷம். அதுக்கு பிறகு வனாந்தரத்துல ஒரு 40 வருஷம். அல்லேலூயா. ஏறத்தாழ 40 வருஷங்களை மோசையை கொண்டு போனார். மோசையை பத்தி வேதம் சொல்லும் போது ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, அவர் சிறப்பு உள்ள ஒரு மனுஷன். எல்லா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசுவார். ஆனா மோசையோடு பேசும்போது கர்த்தர் ஒரு சகோதரனை போல, ஒரு சிநேகிதனை போல கர்த்தர் பேசினாராம். ஆமென். பல தீர்க்கதரிசிகளுக்கு மோசைக்கும் இடையில வித்தியாசத்தை அவரே சொல்றார். முகமுகமாக மோசையோடு பேசுகிற அந்த அளவுக்கு மிகவும் கர்த்தரோடு நெருக்கமானவர் இந்த மோசே. அந்த மோசையை தவறு செய்த போது கூட அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு, கானானுக்குள்ள போக அனுமதிக்கல. கவனிங்க, நான் அவருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் செய்கிற தவறை கண்டுக்கிட மாட்டான்னு எண்ணக்கூடாது. தாவீது இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவன் தான். ஆனா தாவீத ஒரே ஒரு பாவத்தை நிமித்தமாக அவனையும் கூட தண்டித்தார்ல. அவன் பாஸ்டரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருபோதும் பாவங்களை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டாரு. நிச்சயமா மோசே ஆரோனா இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி,
செய்த தவறுக்கு கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பு என்ன செய்து இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்? அதனால என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கல. ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பல வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, பல வருஷம் ஊழியம் செய்திருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவனுடைய நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் பொதுவானது. கர்த்தருடைய அழைப்பை தவிர நம்ம எல்லாரும் அவருடைய பார்வையில சமமாக என்ன செய்யறோம்? இருக்கிறோம். நாம் இந்த காலவேளையில பொறுமை இழந்த மோசே ஆரோன் அவங்க தவறு என்னன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கன்மலையை அடித்தார். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கன்மலையை அடித்தார். ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினாலே 2 தரம் அடித்தார். ஒரு நேரம் கிடையாது, 2 முறை அடித்தார். தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. கவனிங்க, நான் அதில் சொல்ல விரும்புவது 8ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படியே 9ஆம் வசனம், அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை 8ஆம் வசனத்துல ஒழுங்கா தான் இருக்கிறான். கோலை எடுக்கும்போது பொறுமையா தான் இருக்கிறான். ஆனா கண்மலைக்கு வந்த உடனே இந்த முகத்தெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? பொறுமை இழந்துட்டான். மோசே இயற்கையாகவே பொறுமையானவன், சாந்த குணம் உள்ளவன், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று பைபிள் சொல்லு. அவனை போல சாந்தமா நம்மளால கூட இருக்க முடியாது. பல இடங்கள்ல மோசைய கல்லெடுத்து எறிய போனாங்க. மோசே தனக்காக எதுவும் செய்யல, ஜனங்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணல. போராடி பார்வோன்ட்ட விடுதலை வாங்குறதுக்கு கர்த்தர் அவனை வைத்திருந்தார். எல்லாத்தையும் மத்தியிலையும் மோசேக்கு நல்ல பேர் கிடைக்கல. எல்லாரும் பாராட்டணும்னு நினைச்சா, ஆனா யாரும் பாராட்டல. எல்லாரும் அவனை பார்த்து, எங்களுக்கு நல்ல வேலை, கஷ்டப்பட்டு நீங்க எங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. 430 வருஷம் ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஓய்வு கிடையாது, இலைப்பாத்து இல்லை, பரவாயில்ல, கர்த்தர் உங்களை அனுப்பி எங்களை காத்தாங்க, நன்றின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிற இடத்துல மோசேக்கு நல்ல பேர் கிடைக்கல, பாராட்டு கிடைக்கல. அதுக்கு பதிலாக ஏன் எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன்னு கேட்டாங்க. அன்பானவர்களே பாருங்க, இந்த காரியங்கள் அவர்களை பொறுமை இழக்க செய்தது. கோலை எடுக்கும்போது அடிக்க கூடாதுன்னு நினைச்சான், பேசணும்னு நினைச்சான், ஆனால் அவர்கள் அடித்தார்கள் சொல்லப்பட்டது. இதே சம்பவம் யாத்திராகம் 17 நாம் படிக்கிறோம். இதே சீர்மனாந்தரம் தான். ஆனா இது காதேஸ் என்ற பகுதி, அது ரவிதீம் என்கிற பகுதி. ரவிதீமிலே ஒரு சம்பவம் நடக்குது. அன்பானவர்களே, அங்கேயும் இதே போல கன்மலை, அங்கேயும் இதே போல தண்ணி இல்லை. தண்ணீர் இல்லாத போது ஜனங்கள் தண்ணீருக்காக என்ன செய்தார்களா? வாதாடினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள், கூட்டம் கூடினார்கள். இங்க நடக்கு. மோசே அங்கே கத்த சொன்னார், நீ போய் கன்மலை அடின்னு சொன்னார். அதே மாதிரி அதே கோலினால் கன்மலை அடித்தார், அங்க தண்ணீர் வந்தது. ஆனா இங்க கத்த சொன்னார், அடிக்க வேண்டாம், கன்மலையோடு பேசு. அப்போ ஆண்டவர் எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி செய்யல. அதே கோல் தானே, மோசையும் அவனாவும் செய்யல. அன்னைக்கு அங்க நடந்த மாதிரி செய்வோம் செய்யல. கத்த சொல்றபடிதான் மோசே செய்யறார். கன்மலையோடு பேச சொன்னார். என்ன செஞ்சிருக்கணும் மோசே? கன்மலைக்கு முன்னாடி வந்து, கன்மலையே உனக்குள்ள தண்ணீரை கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தண்ணி வந்திருக்கும். ஆனா மோசே அதை செய்யல, ஓங்கி 2 முறை அடித்து விட்டார். இதற்கு ஒரே ஒரு காரணம், அவனுடைய கோபம், அவன் பொறுமை இழந்ததுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள் நம்முடைய பொறுமை இழக்கிறதுனால அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கத்தான் செய்யும். அதற்கான ஒரு விளைவு ஒன்று இருக்கு, அது நம்மளை பாதிக்கும். ஆகவே இந்த நாட்கள்ல பொறுமை இழங்காமல் பொறுமையா இருக்க நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு புதிய பலன் கத்த நமக்கு தரணும், பொறுமை இழக்காமல் இருக்க. ஸ்தோத்திரம். பொறுமை இழக்க பண்ணுகிறவர்கள் எப்போதும் நம்ம கூட இருப்பாங்க. நம்மளை பொறுமை இழக்கிறது பண்ணுகிற ஆட்கள் நம்ம கூட எப்பவும் இருப்பாங்க. இடதை பண்றவங்க இருக்குதான் செய்வாங்க. வீட்டுக்குள்ள இருக்கலாம், வீட்டுக்கு வெளியே இருக்கலாம். பொறுமை இழக்க பண்ணிடுவாங்க. குறிப்பிட்ட வரைக்கும் நாமும் எவ்வளவோ பொறுத்து போகும். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது நம்மளால் பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரத்தான் செய்யும். கர்த்தர் அதிலேயும் பொறுமை இழக்காமல் கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கன்மலையை அடித்தான் சொல்லப்படுகிறது. பாருங்கள், பொறுமை இழப்பு என்பது கீழ்ப்படியாமையினாலே வருகிறது. அல்லது
பொறுமை நாம் இழந்து விடுவதனால நாம் கீழ்ப்படியாமல் போய் விடுகிறோம். இரண்டாவது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுப்பது. ஆண்டவர் தண்ணீர் கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனா மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? கலகக்காரரை கேளு, உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ? அப்ப மோசேக்கு என்ன விருப்பம் இல்ல? தண்ணி கொடுக்கிறதுக்கு மோசேக்கு விருப்பம் இல்ல. தண்ணி தருவோமோ? மோசே மனசுல என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டா? நம்ம பேசுனா தண்ணி வந்துடும், கர்த்தர் சொல்லபடி பேசுனா தண்ணி வந்துடும், அடிச்சா தண்ணி வராது, இவங்களுக்கு தண்ணியை கொடுக்க பட்டியல கிடக்கணும்னு நினைச்சிட்டான். அவன் கலகக்காரரே, நாங்க இந்த கண்மலையில் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ? உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? தண்ணி கிடைக்காதுன்ற வார்த்தை பேசுறான். அப்படியானால் ஜனங்களுக்கும் மிருகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனா மோசே மனசுல இந்த அளவுக்கு பண்ண மக்களுக்கு தண்ணி கிடைக்கவே கூடாது என்பது மோசேயினுடைய திட்டம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? பொறுமை இழப்பு என்பது தேவ சித்தத்தை மீறுவதற்கு இடமாகுது. புரியும் நினைக்கிறேன். எப்பதான் நாம் பொறுமை இழந்துடுறோமோ அப்பதான் தேவ சித்தத்துக்கு எதிரானவங்களா மாறிடுறோம். நம்முடைய பொறுமை இழப்பு தேவ சித்தத்துக்கு எதிரானவங்களா நம்மளை மாத்திரும். எனவே கர்த்தர் நமக்கு பொறுமையை தருவாராக. கடைசி வரைக்கும் பொறுமை இழந்துடாதீங்க. கிறிஸ்துவின் வருகை மட்டும் பொறுமை இழந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் அடிக்கடி பொறுமை இழந்திருப்போம் இல்ல? பொறுமை இழந்துருவோம். ஒரு வேலை செய்யற இடத்துல சிலர்லாம் பொறுமை இழந்துருவாங்க. ஓயாம பேசிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன், ஓயாம வேலையை வந்து வெள்ளாடும் நீ போட்டு வந்துடும். பொறுமை ஒரு இடத்துக்கு போனாலும் உச்சகட்டமாயிடும், பொருந்தி எழுந்துடும். குடும்பத்துல அப்படிதான் பொறுமை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது பொறுமை இழந்துடுறாங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைகளை பொறுமை இழந்துடுறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு நிச்சயம், நம்ம பொறுமை எப்ப இழக்கிறோமோ அப்பெல்லாம் தேவ சித்தத்துக்கு எதிரானவங்களா நம்ம என்ன செஞ்சிடறோம், மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே பொறுமை இழந்துடாதீங்க. முன் அனுபவங்களை உணராமல் போனார்கள் மோசேயார். முன் அனுபவங்களை உணரல. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 17 கன்மலையில் தண்ணீர் புறப்பட பண்ணின ஆண்டவர் இப்போதும் கர்த்தர் செய்வார். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்க விரும்புகிறார். அதனால கவனிங்க, ஏன் தண்ணீர் அவங்களுக்கு இல்லை? எதற்காக தண்ணீர் அவங்களுக்கு இல்லாமல் போனது? அப்போ ஏற்கனவே தண்ணி இருந்தது, இந்த புதிய இடத்துல வந்தோட தண்ணி இல்லை. லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி கிடைக்கல, தாகமா இருக்கிறாங்க, தண்ணிக்காக அவங்க கெஞ்சுறாங்க. நம்ம ஒரு பக்கம் பார்க்கும்போது அவங்க நியாயம்தானே, தண்ணிக்கு தானே கேட்டிருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். தண்ணி இல்லாம குழந்தைகளும் மிருகங்களும் கஷ்டப்படும் போது தண்ணி கொடுங்கன்னு கேட்கறது தப்பா? அந்த ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. என்ன அதுல தப்பு இருக்கு? இஸ்ரவேல் மக்கள் தாகத்துல வாடும்போது தண்ணி கேட்டா அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம நினைப்போம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுது, கர்த்தர் அவர்களை என்ன செய்தாரா சோதித்தார்னு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அன்பான சகோதர சகோதரி, கர்த்தர் அவர்களை சோதிக்கும்படியாக அவர்களை அதை அனுமதித்தார். நான் ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா, தண்ணீர் தாகத்தினால மக்களை கொல்லுவதற்காக அப்படி செய்யல, மக்களை ஆண்டவர் சோதிக்கும்படி அதை செய்தார். தண்ணீரால ஒரு ஆள் கூட என்ன செய்யல, சாகல, தண்ணி கிடைக்காம. அப்படிதானே? பாதைகளால் மரித்தார்கள், கீழ்ப்படியாமையால் மரித்தார்கள், தேவனுக்கு விரோதமாக எழும்பினதால் மரித்தார்கள் வனாந்தரத்துல. ஆனா ஒரு ஆள் கூட பசி எடுத்து செத்தாங்க, சோறு கொடுக்கல ஆண்டவர், பட்னி போட்டாரு, அதனால மரித்தார்கள், தாகத்தாலே இறந்தார்கள்னு ஒரு ஆள் கூட சாகல. ஆண்டவர் சில நேரங்களிலே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் இருந்த ஒரு சூழலை அனுமதித்தார். எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம் உண்டானால் அவர்களை டெஸ்ட் பண்றதற்காக தேவன் அதை அனுமதித்தார். அந்த சூழ்நிலைகளிலேயும் அவர்கள் கர்த்தரை நம்புகிறார்களா என்பதுதான் கேள்வி. தாகமா இருக்கிறோம், தண்ணீர் தாருங்கள் அப்படின்னு சொல்றது வேற, ஆனா அவங்க அதோடு நிறுத்திக்கல, வேற என்னெல்லாமோ பேசினாங்க. அதான் பிரச்சனை. நான் சொல்ல விரும்புவது, முன் அனுபவங்களை மோசேயும் ஆரோனும் உணர்ந்திருக்க வேண்டும். 4, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் முன் அனுபவங்கள் நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. ஆமென். கடந்த காலங்களில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நடத்தி வந்த பாதைகள், நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், இத நம்ம நினைக்கும் போது தற்காலத்தில் தேவன் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கை அங்க என்ன செய்து வருது. ரொம்ப சோர்ந்து மனம் உடைஞ்சு கணத்துல கை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி சமாளிக்க போறோம்ன்ற ஒரு பிரச்சனையில சோர்ந்து இருக்கும் போது
பழைய காலத்துல, முன்னொரு காலத்தில் அல்லது நம்முடைய கடந்த வருஷத்தில் தேவன் நமக்கு செய்த சில அற்புதங்களை எல்லாம் நீங்க ஒருவர் நினைச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இங்கே நம்மை கைவிட மாட்டார்ன்றது நமக்கு உறுதியாயிரும். இந்த இடத்துலதான் மோசம் யாரோன்னு நினைக்கிறோம். இன்னைக்கா இந்த ஜனங்கள் நம்மளை எப்படி பண்றாங்க, எப்போதும் தானே இந்த ஜனங்கள் பண்றாங்க, அங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை நடத்தினார் இல்லையா, அதை இந்த மோசம் யாரும் நினைச்சிருக்க வேண்டும். இன்னைக்கு புதுசா கல்லெடுத்து தெரிய வந்தா பயப்படலாம். ஆனா வழக்கமாகவே இவங்க யாருதான்? கல்லெடுக்கிற ஆள் தான். வழக்கமாகவே இவங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் போடுறவங்க தான். வழக்கமாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வப்போது மோசேக்கு விரோதமாக எழுப்பினது பல சம்பவங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அங்கெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் அல்லவா. மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் பெரியது. மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக சகோதரியை எழுப்பின போது கூட கர்த்தர் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தார். கோராக என்கிற மனுஷன் பெரிய கூட்டத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்த போது கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் உதவியாக ஆண்டவர் இருந்தார். எத்தனையோ முறை அவனுக்கு விரோதம் மக்கள் எழுப்பின பொழுது கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் துணை நின்றார் அல்லவா. இதே தேவன் இன்னைக்கு நமக்கு துணை நிற்பார். கொஞ்சம் பொறுமையா இருந்ததுனாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காரு. 4வது மணி சொல்றேன், பொறுமை இழந்து கோபம் அடைந்தது. அந்த கோபம், பொறுமை இழந்தது கோபமாக மாறி அங்கே பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில இந்த பொறுமை இழந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது போல பாருங்கள், கோபம் இல்லாத மனிதர் இல்லை. கோபத்தை பத்தி நிறைய பேச முடியும். தினமும் ஒரு வார்த்தையில நான் அதை பேசியிருக்கேன். கோபத்தை பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க நம்புறேன். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில கோபம் இல்லைன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில கோபம் இருக்கு. கோபமே இல்லை அப்படின்றவங்க மனுஷராக இருக்க முடியாது. அல்லேலூயா. யாரெல்லாம் கோபப்படுறீங்க? அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரம். நீங்க நல்லா கவனிங்க. வயசான தாத்தாவுக்கும் குழந்தை கோபம் இருக்கு, பிறந்த குழந்தைக்கும் கோபம் இருக்கு. ஆமா, சில தாய்மார்களை பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு பால், ஃபேமிலியில பார்க்கும்போது பால் சரியா கொடுக்கலாம் போதும், 10 நிமிஷம் தாய் சமையல கட்டில இருந்து வேலையை முடிச்சுட்டு பிள்ளைக்கு பசிக்கும், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து கொடுக்கலாம், பால் பிடிக்காது, வயிறாக்காது, கத்திக்கிட்டே இருக்கும். நீ நான் கூப்பிட்ட நேரத்துக்கு நீ வரல, உன் பால் எனக்கு வேண்டாம் போ. ஆமா, வைராக்கியம். குழந்தைக்கும் வருது. நான் கேட்ட நேரத்தில் நீ பால் கொடுக்க மாட்டா, நீ கொடுக்க நான் குடிக்க மாட்டோம். அந்த குழந்தைக்கே கோபம் இருக்குங்க. குழந்தைக்கு கோபம் என்ன கோபம்? சிலது தலையில போட்டு என்ன செய்யும்? கொடுக்கலன்னா இந்த முன்னாடி தான் இருக்கு, தலையில உருளுது, தேய்க்குது, அடிக்குது, என்னெல்லாமோ செய்யுது. குழந்தைகளுக்கு கோபம், வயசானவங்களுக்கு கோபம், இளைஞர்களுக்கு கோபம். இளைஞருக்கு சொல்ல வேண்டாம், மூர்க்க கோபம். நிறைய கோபுறால் நிறைய ஸ்தோத்திரம். சில நாட்கள் கோபம் ஜன்னல குத்திடுற, ஒரே குத்தி கை பாதி உள்ள போயிருது. கோபம் வந்தா என்னெல்லாமோ நடக்கு வீடுகள்ல. சில வீடுகளில் செம்பு அடியில் சப்பியே இருக்கு. கேட்டேன், வீட்டுக்கார தண்ணி கேட்கும் போது அப்படின்னு தண்ணி கொடுக்கும் போது அடிச்ச அடி, அந்த அடி. பிள்ளை சேட்டை பண்ணும்போது செம்போட தண்ணியோட தூக்கி எரிஞ்ச கதை உண்டு. நிறைய வீடுகளில் பாத்திரம் மண்டபம்லாம் சப்பி நெளிஞ்சிருக்கு. காரணம், விசிட்டிங் போகும்போது கேட்டா விளங்குது. ஏன்னா உடையுது. கோபம் எதுல காமிக்குன்னு தெரியல. கிச்சன்ல சத்தம் வரும், டமால் டிமால். ஏன்னா வீட்டுக்கார அடிக்க முடியாது, அதனால பாத்திரத்தை அடிச்சுக்கிறா. அப்பப்ப பாத்திரத்தை நொறுக்கிறது, பிள்ளைகளை அடிச்சு நொறுக்கிறது. அந்த பிள்ளை பாவம் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தது, கூப்பிட்டு வச்சு அடி இழுக்கிறது. புருஷன் அடிக்க முடியாதுல்ல, இந்த வாங்கி உங்க அப்பனுக்காக ஒரு அடி. உங்க அப்பா எப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதை போட்டு அடிச்சு ஏமா என்னை அடிக்கிற போட்டு. கோபத்தை காட்டுறதுக்கு பல வழிகள் ஆச்சு. சோதரம். நிறைய வீட்டுல டிவி, 3வது டிவி உடைஞ்சிருது, பீரோலாம் நெறிஞ்சு கிடக்கு, கதவு டமான்னு அடி, பூட்டு மாத்தி, எத்தனை பூட்டு மாத்துறது, கதவு உடைச்சிருச்சு, ஜன்னலை உடைக்கிறது, கதவு உடைக்க, பாய கழிச்சிருந்தான். கோவம் ஜீன்ஸ் பேண்டை கழிச்சு போட்டு போயிருந்தான். வயலுக்கு கோவம் ஜீன்ஸ் பேண்டை கழிக்கான். பொம்பளை கோவம் என்ன கழிக்க தெரியல. ரைஸ்லாம் அல்லேலூயா. சில வீட்டுல பிள்ளைகள் விட்டு போங்க, அருவாள் கைமா நிக்குது. அதனால தனிமையான விட முடியல பிள்ளைகள். எனக்கு வீடு சொல்றேன், ஒரு வீட்டுல பாஸ்டர் போய் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஒரு நாள் கையில் கத்தி, ஒரு ஆள் அருவாவோட நிக்கிறாங்க பாஸ்டர், என்ன செய்ய தெரியல. அவ்வளவு கோவம் வருது. ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் பொறுமை இழந்துட்டா போதும், விபரீதம் ஆயிரும். அல்லேலூயா. சோதரம், கவனமா இருக்கணும். இந்த பொறுமையை இழந்தால் பாதிக்கப்படுறது நம்ம தான் இல்ல. சங்கீதம் 106:32 ஒரு வசனம், அழகான வசனம்.
சங்கீதம் 106:32 ஒரு வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னா, வாசிக்க எடுத்து வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன்னா தெளிவா இல்லை. 106:32 மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள், அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. நல்ல மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். ஆனா அந்த கோபம் ஊட்டினதுனால மோசேக்கு என்ன வந்துருச்சு? பொல்லாப்பு வந்துச்சு. மோசேக்கு பொல்லாப்பு. என்ன பொல்லாப்பு? கானானுக்குள்ள போக முடியாமல் ஒரு பொல்லாப்பு. அது யாரால் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கு? அவர்களால். யாரால? இஸ்ரவேலரால. நல்ல கவனிங்க, என்ன சுத்தி வந்தாலும் அவங்களாலதான் எனக்கு இந்த பொல்லாப்பு வந்துச்சுன்னு மோசே சொன்னாலும் பாதிக்கப்படுறது யாருன்னா பொறுமை இழந்தவங்க தான். கவனிக்கிறீங்களா? யார் பொறுமை இழந்துட்டாங்களோ அவங்க பாதிக்கப்படுறாங்க. மோசேக்கு தான் பாதிப்பு. அந்த ஜனங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் இந்த மோசேக்கு பாதிப்பு வர்றதுக்கு காரணம் அவங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசியாததுனாலே மோசே கானானுக்குள்ள போகலையா? இல்ல இவனை பொறுமை இழக்க பண்ணினாங்களே அவங்களால போகலையான்றது ஒரு கேள்வி என்ன செய்யுது இருக்கு. நல்ல கவனிங்க, நம்ம வீடுகள்ல வேற யாரையும் காரணம் காட்டி அவங்களாலதான் பொறுமை இழந்துட்டேன்னு நீங்க ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஆமென். வேற யாரையும் காரணம் காட்டிவிட முடியாது. ஆகவே நாம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். நம்மளை இடர பண்ணவங்க எத்தனை பேர் இருந்தாலும் நாம் இடராமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளை இடர பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் நம்ம கூட இருக்குல்ல, அது எதுக்குன்னா நம்மளை அப்பப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக கர்த்தர் சிலர் நம்மளை வச்சிருக்காரு. அல்லேலூயா. இடர பண்றவங்க இருப்பாங்க, அவங்க இல்லாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ஒழுங்கா என்ன செய்வோம்? இருப்போம். அவங்க இல்லைன்னா நம்ம காலர் தூக்கி விட்டு அஜாக்கிரதையா இருப்போம். அதனால அவங்கள கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசேயரும் சதுசேயரும் இருந்தாங்க. இயேசு பொறுமை இழக்க பண்றதுக்காக இருந்தாங்க. அவர் வாழ்நாள் முழுவதும், அவருடைய ஊழிய காலம் முழுவதும் கூடவே இருந்துட்டே இருந்தாங்க. எங்க போனாலும் பரிசேயர் சதுசேயர் கூடவே இருந்தாங்க. எதுக்கு? பிரசங்கத்தை கேட்கறதுக்கா? இல்ல. இவரை பொறுமை இழக்க பண்ணி, இவரை கேள்வி கேட்டு, இவரை கோபம் ஊட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு கூட்டம் கூடவே இருந்தது அல்லவா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்டவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஆனாலும் நமக்கு தேவன் பொறுமை ஆண்டவர் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேலுடைய தவறுகள் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இஸ்ரவேலுடைய தவறுகள் என்ன? ஒண்ணு, வாக்குவாதம் பண்ணினார்கள். 3ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். பொறுமை இழக்க பண்ணுகிறவர்கள் செய்யற காரியம். பொறுமை இழந்தவர்களுடைய தவறு சொன்னேன். பொறுமை இழக்க பண்ணினவர்களுடைய தவறு என்னன்னா வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த வாக்குவாதம்ன்றது அவ்வப்போது வரக்கூடிய ஒன்றா. நம்மிலும் சிலர் வாக்குவாதம் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா வேதம் வாக்குவாதத்தை அங்கீகரிக்கல. நாம் ஒருபோதும் வாக்குவாதம் பண்ணுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்க விரும்பல. நாம் வாக்குவாதம் பண்ணுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். வாக்குவாதம் ஏன் ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சரின்னு நிரூபிக்கிறதுக்காக 2 பேரும் செய்கிறதான போராட்டம் தான் வாக்குவாதம் மாறிடுது. தான் நினைக்கிற ஒண்ண சரின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் சொல்லுவாங்க அவங்க நினைக்கிற சரின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் சொல்ல 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 அது அப்படியே என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் சவுண்டை கூட்டுவாங்க. வாக்குவாதம். நான் சொல்றேன், சுவிசேஷம் சொல்றதை கூட வாக்குவாதமா என்ன செய்யக்கூடாது சொல்லாது. நீங்க வேலை செய்யற இடத்துல சொல்வீங்க இயேசு கிறிஸ்து தான் பெரியவர், அவன் ஒண்ணு சொல்லுவான் இல்ல அதுதான் பெருசுமா. நீங்க சொல்லுவீங்க நீங்க எப்படியாவது இயேசுவை எப்படியாவது அங்க நிரூபிக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. அவன் ஏற்றுக்கொள்ற மனசுல இருக்க மாட்டான். வேற எதையாவது ஒண்ணு சொல்லி உங்களை டென்ஷன் ஆக்குவான். 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்துடும். வாக்குவாதம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாக்குவாதம் வரும்போது நிறுத்தி. ஏன்னா வாக்குவாதம் எப்போதும் சமாதானத்தோட முடியாது. வாக்குவாதம் பிரச்சனையோடு தான் முடியும். எங்கனாலும் வாக்குவாதம் சமாதானம் முடிஞ்சிருக்கா? இல்ல. வாக்குவாதம் வந்துருச்சுன்னா முடிவு என்னவா தான் இருக்கும்? அது போராட்டமா தான் இருக்கும், பிரிவினையா தான் இருக்கும், சண்டையா தான் இருக்கும். வாக்குவாதம் செய்து ஒன்றை சாதித்து விட முடியாது. சிலர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆமா, ஒரு விஷயத்துல முரண்பாடு கருத்து இருந்தார்.
ரெண்டு பேரும் செய்ய வேண்டியது. சரி, நான் இப்படி நினைக்கிறேன், நீங்க அப்படி நினைக்கிறீங்க, எது உண்மைன்னு அப்புறம் என்ன செய்யலாம், பொறுமையா பாத்துக்கலாம்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆனா சொல்ல விட மாட்டான். நான் எப்போதும் ஒரு கதை சொல்றேன்ல, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடுற நேரம் பார்த்து ஒரு பூனை குறுக்க வந்துருச்சு உள்ள. கணவன் சொல்றாரு, ஜன்னல் வழியா அந்த பூனை உள்ள வந்துருச்சு, நீ பார்க்க கூடாதான்னு கேட்கிறாரு. மனைவி சொல்றா, ஜன்னல் வழியா வரலையே, கதவு வழியா தான் வந்துச்சு, நானே பார்த்துட்டு தான் இருந்தேன்னு சொல்றேன். இவர் இல்ல, ஜன்னல் வழியா தான் வந்துச்சுன்னு சொல்ல, அந்த அம்மா கதவு வழியா வந்து சொல்ல, சவுண்டு கூடிருச்சு. ரெண்டு பேரும் பயங்கர சத்தம். வீட்டுக்காரர் பொறுமை இழந்துட்டார். பொறுமை இழந்த உடனே பக்கத்துல ஒரு சீனி சாக்கு ஒண்ணு, இந்த அம்மாவை பிடிச்சி கையங்காலையும் கட்டி சாக்குல கொண்டு கட்டி ஊருக்கு மத்தியோட குளத்துல கொண்டு போட்டு வந்துட்டேன். இந்த சாக்குல கிடந்த அந்த அம்மா தனிக்குள்ள முங்கி மேல வருங்களா, மேல வரும்போது சொல்லிச்சு, வாசல் வழியா தான் வந்துச்சு, உண்மையை சொல்ற மறுபடியும். சில ஆட்களை தண்ணீரை போட்டாலும் விடவே மாட்டாங்க, சொல்லிட்டே இருப்பான். சில தூங்கும் போது கூட ஆமா நான் சொன்ன அதான் உண்மை, தான் சொன்ன கருத்தை பரிசீலிக்கவே மாட்டான். நான் சொன்னது சொன்னதே, அதுல எப்போதும் உறுதியாவே நிற்பாங்க, மாத்திக்கிடவே மாட்டாங்க. நம்ம சொல்ற கருத்துக்கு மாறா சொன்ன நான் சில சொல்லுவேன், மாறி சொன்னா கொஞ்ச நேரத்துல விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்றது நிரூபிச்சுக்காங்க. வயசுலாம் சோதனம் அந்த நேரத்துல உடனே நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. நிதானமா நிரூபிச்சிடலாம். உடனே நிரூபிக்க நினைச்சோம்னா இன்னொன்னு, என் கருத்து பொய்யாகவும் இருக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? நான் சொல்ற கருத்து நியாயம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சில நேரம் நான் சொல்றது தப்பா கூட என்ன செய்யலாம். ஆனா நமக்கு அந்த என்ன வராது இல்ல. என்னைக்கு நான் சொன்னது தப்பாச்சு, அந்த 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 அதுக்கு என்ன பேர் சொல்லலாம், அது ஒரு எப்படி சுயநலம் இல்ல, அது ஒரு எண்ணம் இருக்குங்களா. நான் எப்பவும் தப்பே, நான் என்னைக்கு போய் சொல்ல மாட்டேன். நான் என் வாயில ஒன்றும் தப்பா வராது, நான் எப்பவும் கரெக்டா தான் பேசுவேன். என் கருத்து எப்போதும் சரியா தான் இருக்கும், நான் எப்போதும் நியாயமா தான் பேசுவேன். நம்மளை பத்திய என்ன வேண்டியது இருக்கு, மிஞ்சி என்ன செய்யணும், நம்ம நம்மளை எண்ணிடுறோம். அதுதான் பிரச்சனைங்க. யாரா இருந்தாலும் சரி, நாம சொல்ற கருத்து 100% எப்பவுமே சரியா இருக்காது. சில நேரம் நம்ம கருத்து கூட தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்றத வாக்குவாதத்தால நிரூபிக்க வேண்டாம், பின்னாடி யோசித்து அதை நிரூபிச்சுக்கலாம். வாக்குவாதம் இவங்களை பாதிக்க செய்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த முக்கியமான விஷயம் வாக்குவாதம். அன்பானவர்களே, அது பாதிப்பு ஏற்படுத்தும். 2, மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். இந்த குரூப்பா சேர்றது ஒரு பெரிய ஆபத்து. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, குரூப்பா சேர்றது ஒரு பெரிய ஆபத்து. நமக்கு விரோதமா யாராவது 2 பேர் நம்மளை பார்த்து கை காட்டி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய கஷ்டம். எனவே குரூப் சேர்றது ரொம்ப ஆபத்தானது, அது கஷ்டம். கூட்டம் கூடினார், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஜனங்கள் கூடி பேசினார். அல்லேலூயா. நிச்சயமா இந்த குரூப் சேர்ந்து 2 பேரா 3 பேரா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு விரோதமாக நீங்க சூழ்ச்சி பண்ண நினைக்கக்கூடாது, என்னைக்குமே நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த வாய்ப்பு உங்க வாழ்க்கையில் வரும். எப்படி ஆரம்பிச்சிருக்கும், யாராவது ஒரு ஆள் ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்படிதானே? இந்த மோசை யாரும் சரியில்லை, அவங்க நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஆள் ஆரம்பிச்சிருக்குல்ல. இந்த போராத மாதிரி யாராவது ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க. உடனே கூட இருக்கிற ஆள் ஆமா நீ சொல்ல சரிதான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒருத்தர் 2 பேர் 3 பேரா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம சபையிலையும் அப்படி இருக்கக்கூடாது. பாஸ்டரை பத்தி யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, வர பாஸ்டர் இல்லைன்னா அப்படியா பாஸ்டர்டே போய் கேட்டுடலான்ட்டு என்ன செய்யுங்க, பாஸ்டர் அந்த ஆளை கையோட கூட்டு வந்துருங்க. என்ன இந்த மாதிரி பாஸ்டர் உங்களை பத்தி சொல்றாங்க, என்னென்ன கேளுங்கன்னு சொல்லி வச்சு நீங்களும் சேர்ந்து ஆமா அவர் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவர் ரொம்ப நாளா சரியில்லை அப்படின்னு நீங்களும் கை சால்ற போட்டீங்க. அப்புறம் உங்களோட இன்னொரு ஆள் என்ன செய்யும் வரும். எனக்கு விரோதமாக, ஊழியக்காரர் மட்டும் விரோதமாக சொல்ல, விசுவாசிக்கு விரோதமாக சொல்றேன். சபையோட இன்னொரு விசுவாசியை பத்தி இன்னொரு விசுவாசி பேசும்போது நீங்க கூட சேர்ந்து பேசுறீங்கன்னா நல்லா கவனிங்க, கூட சேரும் நீங்களும் அதுக்கு பங்காளியா மாறுவீங்க. அந்த பாதிப்பு உங்களுக்கு சேர்ந்தே வரும். நேரடியா கேட்ட வேண்டியது தானே, கூப்பிட்டு நேரடியா பேசி கேள்விப்படுறேன்னு சொல்லி பேசிட்டா நல்லது. அதை கூட்டம் ஒருத்தருக்கு விரோதமாக ஒரு சேர்ந்து கூடுகிற கூட்டமாக நாம் இல்லாதபடி எத்தனை கிருபை செய்வாரா. ஒட்டுமொத்தமா நான் சொல்ல போனா பிரிவினைகளையும் பிரச்சனையும் ஏற்படுத்துறவங்களா நாம இல்லாம சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்குற இடத்துல நம்ம இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. பாருங்க, வாக்குவாதம் வேண்டாம், விரோதமான கூட்டம் கூடுதல் வேண்டாம், சகோதரரோடு மாண்டு போயிருந்தா நலமா இருக்கும். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய 3வது தவறு என்ன அப்படின்னா, அவங்க சொல்றாங்க ஏற்கனவே பூமி பிளந்து ஒரு கூட்டம் அரைச்சிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். இப்ப சொல்றாங்க அன்னைக்கே செத்துருந்தா நல்லா இருக்கும். நிறைய பேரு
கடந்த காலங்களை சொல்லியே சில சொல்லுவான், அன்னைக்கே நான் கல்யாணம் முடிக்காமலே இருந்திருக்கும் இந்த மனுஷங்கிட்ட வாக்கப்பட்டு, நான் அன்னைக்கே சன்னியாசியா போயிருக்கணும், நான் அன்னைக்கே சிஸ்டரா போயிருக்கணும், இந்த மனுஷன்கிட்ட கழுத்தை கொடுத்து இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டு தாலியை கட்டி, இது இன்னும் ஏன் எத்தனை வருஷத்துக்கு நான் சீரழியணுமோ தெரியல. சில வார்த்தைகள்லாம் பயங்கரமான வார்த்தைகளா இருக்கும். அன்னைக்கே ஒரு வார்த்தையை என்னைய கேட்டாங்க, எங்க அப்பா அம்மா அந்த ஆள் கொடுக்காம இந்த குரங்கிட்ட கொடுத்துட்டாங்க எங்க அப்பாங்க அப்படின்னு வீட்டுக்காரே சொல்றது. அன்னைக்கே கேட்டாங்க, அங்க அந்த ஊர்ல கேட்டாங்க, இந்த ஊர்ல கேட்டாங்க, நல்ல ஒரு இடம் வந்துச்சு, அவ்வளவு பேசக்கூடாது. உங்களை 100 பேர் கூட பொண்ணு கேட்டுருக்கலாம், ஆனா இன்னைக்கு உங்களை கட்டியிருக்கிற வீட்டுக்கார்ட்ட போய் அந்த கேட்டவனெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரை சேர்த்து வச்சுட்டார, இனி எதுக்கு அந்த ஆளை பேசிக்கிட்டு இருக்கணும்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கர்த்தர் சரியான இடத்துல சேர்த்திருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, உங்க வீட்டுக்காரர் நாவலை உருவன அந்த எலும்பு தான் நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மாத்தி கீத்திலாம் கர்த்தர் வைக்கல, எங்க உருவனவரோ அந்த எலும்பு எடுத்து தான் ஏவாளை உண்டாக்கி சேர்த்திருக்காரு. ஆமென். அதனால இப்படியே சொல்லாது, இந்த குரங்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லாங்க, வீட்டுக்காரர் குரங்குன்னு பேசாதீங்க. நிறைய பேர் சொல்றது அந்த கடந்த காலத்தை சொல்லி 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 இன்னைக்கு ஆண்டு செய்திருக்கிறதுக்காக தேவனை தோத்திரம் பண்ணுங்க. இந்த கடந்த காலம் சொல்லி அதுல என்ன சொல்றாரு, இன்னொரு முக்கியமான விஷயம், மாண்டு போயிருந்தா நலமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? செத்தா கூட பரவாயில்ல. இந்த வார்த்தை சகஜமா அநேகத்தை இருக்கு. இந்த வார்த்தை சகஜம் அநேகிட்ட இருக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆண்கள் சொல்ற வார்த்தை பெரும்பாலும் பொறுமை இழந்து சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்னா, நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன் அப்படின்னு. ஆனா பெண்கள் பெரும்பாலும் சொல்றது, செத்து தொலைகிறேன், உங்கள்கிட்ட மாரடிக்கிறதுக்கு பதிலாக நான் சாவப்பான். இது சகஜமா, இது ஆராய்ச்சி சொல்லுது, நான் சொல்லல, இது ஆராய்ச்சி. பெண்கள்கிட்ட எளிதா வரக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னா, நான் இருக்கிறத விட உங்களுக்கு பொங்கி போறதை விட நான் என்ன செஞ்சிடறேன், செத்து தொலைஞ்சிடுறேன். அப்பவாது தெரிஞ்சிருவா சீரடிங்க. பிள்ளைகள் சேட்டை பண்ணா பிள்ளைகள்கிட்ட நீங்க செய்யற சேட்டைக்கு நான் செத்து போயிடறேன், ஒரு சித்தி வருவா, கொடுமைப்படுத்துவா, கெடுத்துவா, பிச்சை எதுக்கு எடுத்தாலும் செத்து போயிடுறேன், செத்து போயிடுறேன், செத்து போயிடுறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. வாய் திறந்து பேசுறதுல சும்மா விளையாட்டு கிடையாது. வார்த்தை ரொம்ப கவனம், வார்த்தை கவனம். இன்னொன்னு நான் சொல்றேன், வாழணும்னு வச்சிருக்கிற ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறா நீங்க நினைச்சா அது பாவம் தானே, அது பாவம் தானே. அவர் வாங்க வச்சிருக்காரு, இவ்வளவு எடுக்கிற நேரத்துல கரெக்டா எடுப்பாரு, நீங்க சொன்னாலும் நிக்க மாட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? நம்ம எடுக்கணும்னு அவர் திட்டம் விட்டாருன்னா கெஞ்சலும் கூத்தாங்க அந்த டைம்ல அவரே எடுத்துருவாங்க, ஏன் சொல்லணும் அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் எடுக்கும்போது வேண்டாம் வேண்டாம் சொல்லலாம் இருக்கு. ஆண்டவரை நீ எடுத்துக்கணும், ஓயாம இந்த வார்த்தை, கர்த்தாவே நல்லபடியா நீ எடுத்துக்கணும், அவருக்கு சொல்லியே கொடுக்கணும், அவரே தேவையான நேரத்தை எடுப்பார். சாவணும்னு நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த தயவுசெய்து வார்த்தை, அந்த வார்த்தை வர என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்களும் சில சொல்லலாம் அந்த வார்த்தையை, இந்த வார்த்தை செத்து போயிடுறேன், மறிச்சு போயிடுறேன், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை கேட்ட ஒரு வார்த்தை இருக்கும், என்னை எதுக்காக பெத்த. இந்த 2 வார்த்தை ரொம்ப கவனத்தில் போகணும். பெற்றோர் சொல்ற வார்த்தை, நான் என்ன செஞ்சிடறேன், செத்து போயிடுறேன். பிள்ளைகள் சொல்ற வார்த்தை, கேட்கறது கொடுக்கலன்னா, இதை கூட ஒன்னால கொடுக்க முடியலன்னா 10,000 தானே, 10,000 தானே, இதை கூட கொடுக்க முடியலன்னா நீ எங்களை எதுக்காக பெத்த. ரொம்ப ஆபத்தான வார்த்தை இந்த 2. ஸ்தோத்திரம். என்னவானாலும் சரி இந்த வார்த்தைகளை தயவுசெய்து சொல்லாது. ரொம்ப கொடிய வார்த்தை. ஏன் பெத்த கேட்கறது, பெற்றோருக்கு கொடுக்கும் பெரிய அவமானமான வார்த்தை. அதே போல பெரியவர்களும் நான் செத்துருவேன்னு சொல்ற வார்த்தை தேவனுக்கு விரோதமாக செய்கிற பெரிய பாவமான வார்த்தை. திரும்ப சொல்றேன், தற்கொலை பண்ணி சாகிறது பாவம், அது சாத்தானுடைய திட்டம். அவன் தற்கொலை எண்ணத்தை கொடுக்கறது பிசாசு தான். அந்த எண்ணம் வரக்கூடாது, மனசுல கூட சிந்திக்க கூடாது. சத்தியத்தின்படி வேதத்தின்படி தற்கொலை பண்ணி சாகிறவங்க பரலோகம் போகவே முடியாது, கிறிஸ்துவை சந்திக்க முடியாது, கிறிஸ்துவை சந்திக்க முடியாது. இத்தனை வருஷமா கர்த்தரை நம்பி தற்கொலை பண்ணி செத்தா நரகத்துல போகணும். இங்கதான் பாடம் அனுபவிக்கிறோம், அங்கேயாவது நல்லா ஆண்டோட்ட போய் அங்கேயும் போய் நரகத்துல வேதனை படணும். இந்த உலகத்தோட பாடுகள் முடியட்டுமே, அங்க கர்த்தரோட நிம்மதியா வாழ்வோமே. ஏன் அவசரப்பட்டு முடிவெடுக்கணும்? நீ மறிக்க வேண்டியவன் அல்ல. ஒரு குடும்பத்துல அநேக பிள்ளைகள், தாய் தகப்பன், ரொம்ப பொருளாதார நெருக்கடி, பிரச்சனை அதிகமாயிடுச்சு, குடும்பமா செத்துடலாம், பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னு முடிவெடுக்கிறாங்க. எப்படி சாகுறதுன்னு தெரியல.
நீங்க ஆத்துல போய் விழுந்துடலாமா, இல்ல சுருக்கு பாட்டி செத்துடலாமா, இல்லைன்னா விஷம் குடிச்சிடலாமான்னு எப்படி ஈஸியான வழின்னு அம்மா அப்பா பிள்ளைகள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு வாண்டு சின்ன ஒரு குட்டி பிள்ளை இருக்கு, அந்த குட்டி பையன் வாயாடி இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் சொல்றாரு, அப்பா சாவறதுக்கு இத்தனை வழி இருக்கும்போது வாழ்றதுக்கு ஒரு வழி கூடமா இல்லை அப்படின்னு கேட்டேன். ஸ்தோத்திரம். அப்பாவுக்கு அப்பதான் புரிஞ்சுது, ஆமா சாவறதுக்கே பல வழி இருக்கு, வாழ்றதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிப்போம். அந்த குடும்பம் பிழைச்சது. ஸ்தோத்திரம். ஐயா தலைவர் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்க வாழ்றதுக்கு வழி கட்டாயம் கத்தர் வச்சிருப்பார். தேவன் ஒரு வாசலை கட்டாயம் வச்சிருப்பார். நீங்க கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கத்தர் வச்சு ஒரு வழியை திறப்பார் ஆண்டவர். இந்த உலகத்துல எனக்கு தான் பெரிய பிரச்சனை உலகத்திலேயே அப்படின்னு சொல்றவனும் வாழ முடியும். உலகத்துல வாழவே முடியாதுன்னு நினைக்கிற எவரா இருந்தாலும் சரி வாழ முடியும். ஒரு வழியை கத்தர் வச்சிருக்காரு. ஒருபோதும் சாகணுன்ற எண்ணம் உன் மனசுல வர வேண்டியதே இல்லை. நீ பொறுமையா இருந்தா, வழியை தேடினா, ஆண்டவர்கிட்ட மன்றாடினால் ஒரு புது வழியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தயவு செய்து சாக வேண்டும் என்று எண்ணாதிருங்கள், சாக வேண்டும் என்று பேசாதிருங்கள், சாக வேண்டும் என்று முயற்சிக்காதீர்கள். 3 விஷயம். சிந்திக்கவும் கூடாது, அது மாதிரி பேசவும் கூடாது, அது மாதிரி அதுக்கான முயற்சிகளிலும் இறங்கிடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை. இஸ்ரவேலரோ நாங்கள் செத்தால் நலம் என்று எண்ணக்கூடிய இடத்துல அவங்க பேசிவிட்டார்கள். 4வது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவனுடைய அழைப்பை அற்பமாக எண்ணினார்கள். தேவனுடைய அழைப்பை, இஸ்ரவேல் மக்களை தேவன் அழைச்சது எதுக்கு தெரியுமா? பால் தேன் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போறதுக்கு தான் கர்த்தர் அழைத்தார். ஆனா இந்த இஸ்ரவேல் தலைவர் அந்த உன்னத அழைப்பை அவங்க அற்பமாக நினைத்து விட்டார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. அற்பமாக எண்ணி விட்டார்கள். அன்பான சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களை என்னை அந்த அழைப்பை ஒரு நாள் அற்பமா எண்ணிடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் குழியிலிருந்து, பாவத்தின் குழியிலிருந்து நம்மளை என்ன செய்தார்னா மீட்டெடுத்தார். சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து அல்லவா நம்மை மீட்டெடுத்தார். சில குடும்பங்கள்ல இருந்து தனித்தனியா தேவன் தேர்ந்தெடுத்துக்கிறார்ல, பிரித்தெடுத்துக்கிறார்ல, அது பெரிய கிருபை. ஆண்டவரை சொந்த ஜனமா ஏற்றுக்கொண்டது பாக்கியம் உள்ள ஜனம்னு பைபிள் இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த கிருபையை தந்திருக்காரு. இந்த அழைப்பு நித்திய ஜீவனுக்காக நம்ம அழைச்சிருக்கிறார்ல, அந்த அழைப்பு அற்பமா எண்ணாதீங்க. அந்த அழைப்பிலேயே நம்ம ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். 5வது அவர்கள் செய்ததான பொறுமை இழக்க பண்ணின விஷயம் தெரியுமா? கெட்ட இடம். இந்த வார்த்தையை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க. ஆமென். 5 விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதள செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார். அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? மோசையும் மனசை புண்படுத்துறது மட்டும் இல்ல, கர்த்தருக்குமே கஷ்டமா இருக்கும். கெட்ட இடத்துல கொண்டு வந்தீங்க. ஆண்டவர் இவங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. எது நல்ல இடம்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா எகிப்து. ஆனா அவங்க பட்ட பாட சொன்னா தான் தெரியும். அங்க சரியான சாப்பாடு கிடையாது, ஓய்வு கிடையாது, கடினமான வேலை, அடிமைகளாக இருந்தாங்க. பார்வோனுடைய வேலைக்காரங்க சாட்டையால் அடித்து நொறுக்கினார்கள். அவருடைய சூப்பர்வைசர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவள் எல்லாரும் கடினமாக நடத்தினார்கள். சிலர் மரித்தும் போனார்கள். ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலரை கொன்று போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கல, கொல்லும்படியாக வந்தாங்க. அதில் மோசே காப்பாற்றினார். இது மாதிரி அநேக எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை எகிப்தியர்கள் கொன்றும் போட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த எகிப்தை நல்ல இடமாகவும், வானத்து மன்னாவும் காடைகளும் நல்ல போஜனமும் நல்ல மேக ஸ்தம்பமும் விடுதலையான சுவாச காற்றும் கிடைக்கிற வனாந்தரத்தை கெட்ட இடம்னு சொன்னாங்க. பாருங்க, அதுதான் தேவனுடைய பார்வையில மிகவும் வேதனை நிறைந்தது. இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரி, என்னுடைய வாழ்க்கையில கத்த தந்திருக்கிறதான வாழ்வு எதுவா இருந்தாலும் அதற்கு நன்றி சொல்லுற இடத்துக்கு நம்ம வரணும். இன்னைக்கு கத்த தந்திருக்கிறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு வனாந்தரமா கூட இருக்கலாம். வனாந்தரத்துல வெயில் அதிகமா தான் இருக்கும், ஆனா அதுக்கு மேக ஸ்தம்பத்தை ஆண்டவர் தராரு. எதெல்லாம் இன்னைக்கு கஷ்டமோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னொரு மாற்று ஏற்பாடை நமக்கு தருவாரு. அவன் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்றோமோ அந்தந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை தர்றாரு. வனாந்தரத்துல சாப்பாடு கிடைக்காது, அவர் சாப்பாடு தர்றாரு. வனாந்தரத்துல வெயில் அதிகம், மேக ஸ்தம்பத்தை கத்தர் கொடுத்தார். இரவிலே குளிர், அதுக்கு அக்னி ஸ்தம்பத்தை தரார். அவங்க இருக்கிற இடம் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி தேவன் கத்தர் கிருபை கொடுக்குறாரு. பாருங்கள, ஆண்டவர் சும்மா அனுப்பிடல.
அதுக்கு ஏற்ற மாதிரி சில நன்மைகளை தான் அவர் செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம போற பாதை வனாந்தரமா இருக்குமானா அவர் மேக ஸ்தம்பத்தை தருவாரு, அக்கினி ஸ்தம்பத்தை தருவாரு, மன்னாவை தருவாரு. நம்ம மறுபடியும் சொல்ற, ஒருத்தர் கூட பசியிலும் தாகத்திலும் சாகல. ஆண்டவர் எப்போதும் கொடுத்துட்டே இருந்தார். அவங்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தண்ணீர் கிடைக்கல, ஏன்னா அவங்களை சோதித்து பார்க்கும்படியே செய்தார். ஆனா ஒருவேளை இவங்க கேட்காம இருந்ததுன்னா என்ன நடந்திருக்குன்னு கேட்டு பாக்குறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் தாகத்தால் இருக்கிறாங்க. மோசேக்கு வந்து முறுமுறுக்கல, கேட்கவே இல்லை. என்ன நடந்திருக்கும்? கர்த்தரே கொடுத்துருப்பாரு. ஏன்னா இவர்களுக்கு என்ன தேவைன்னு தேவன் அறிந்திருக்கிறார். இவங்க என்ன செய்யறாங்கன்றத பாக்குறாங்க. வாக்குவாதம் பண்றாங்களா, பொறுமையா இருக்கிறாங்களான்னு கர்த்தர் பாக்குறாரு. அவ்வளவுதான். தண்ணியே கொடுக்காம பச்சில குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் இஸ்ரவேல் மக்களை எல்லாம் இந்த வனாந்தரத்துல தண்ணி இல்லாம பொண்ணா போட்டுருவாரு. தண்ணி கட்டாயம் கொடுப்பார். ஆனா கொஞ்சம் பொறுமையா இல்லாமல் அவசரப்பட்டு விட்டார்கள். அதுதான் அங்க பிரச்சனை. அன்பானவர்களே, கெட்ட இடம் என்று சொன்னார்களே, கர்த்தர்களுக்கு தந்திருக்கிறவர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சின்ன சைக்கிள், பழைய சைக்கிளா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் அதுதான் உனக்கு. சைக்கிள் இல்லாமல் இருக்கிறீர்களா? சைக்கிளோட சின்ன வாகனம், ஒரு பழைய வண்டி தான் வச்சிருக்கிறோம் மாஸ்டர். கர்த்தர் கொடுத்த வண்டிக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்று வச்சிருந்தோம்ல, இண்டிகா. என் கூட அந்த இண்டிகாவில் வந்தவங்க கை ஊத்துங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. R7 இருக்காரா? மறக்க மாட்டேன் பாஸ்டர். எங்கனாலும் தள்ளுறது ரெடியான தான் என் கார்ல வர முடியும். ஆமென். அந்த கார்ல எங்கனாலும் நின்றோம். கார்ல இருக்கிறவங்க இறங்கி என்ன செய்யணும்? தள்ளணும். அருப்புக்கோட்டைக்கு போயிட்டு வரும்போது தள்ளி தள்ளியே வந்து சேர்ந்த மதுரைக்கு. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய வண்டி அப்படின்னு இல்லை, அன்னைக்கு அது கொடுத்தாரு கர்த்தர். அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொஞ்சம் நல்ல காரை கர்த்தர் தந்திருக்காரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பழைய வண்டியை தள்ளி கொண்டு போகிற சில வாகனம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் கொடுத்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லது தருவார் ஆண்டவர். இருக்கிறதுல சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு சின்ன வீடு ஒழுகுது மழைக்கு, வருத்தப்படாதீங்க. பாருங்க, இந்த தாவீது சொன்ன வார்த்தையை வச்சுங்க. தூஷிக்கிறாங்க, கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுமதிச்சிருக்கிறாரு. அவன் ஏன் அப்படியாக கர்த்தர் எங்களை என்ன செய்வாரு? கிருபை வைத்து மீன் திரும்பி வர பண்ணுவாருங்க. அவன் ஒண்ணுமே முறுமுறுக்கல, அடிக்கல, உதைக்கல, அவன் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவன் சொன்னா கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறான். அவ்வளவுதான். இதுதான் உனக்குன்னு கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. சந்தோஷம். ஆண்டவரே, எனக்கு தந்தது எதுவானாலும், சிறிய வீடோ, சிறிய பொருளோ, சிறிய சைக்கிளோ, சிறிய வண்டியோ எனக்கு கொடுத்திருக்கிறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் கொடுத்ததை ஒரு நாள் முறுமுறுக்காதீங்க, அற்பமா எண்ணாதீங்க, கெட்ட இடம்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படி கர்த்தர் வச்சிருக்காருன்னு சொல்லாதீங்க. தேவன் தந்திருப்பவர்களுக்காக தேவன் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் மேலானதை ஆண்டு தருவாரு. அல்லேலூயா. இருக்கிறதுல நிறைவாக இருந்து தேவனை துதிக்கும் போது கர்த்தர் பார்ப்பாரு, இதுல மேலானதை ஆண்டு தந்துட்டே இருப்பார். ஆனா கொஞ்சத்தில் உண்மையா என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுத்ததுல கொஞ்சத்துல உண்மையா இருந்து கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நிறைவானது ஆண்டவர் கட்டாயம் தருவார். கட்டாயம் தருவார். அல்லேலூயா. ஒரு கொடுத்து விடவே கூடாது, முது கொடுத்து விடவே கூடாது. தேவன் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். இந்த கால வேளையில ஒரு முறை கூட இந்த நாளில் கேட்க வேண்டிய ஒரு ஜெபம், எனக்கு பொறுமையை தாரும். அநேக நேரங்களில் பொறுமை இழந்ததுனாலே நாம் பாவம் செய்து விட்டோமோ. கர்த்தர்ட்ட அன்பா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு பொறுமை அதிகமாய் தாரும், எனக்கு பொறுமை அதிகமாய் தாரும். வேலை ஸ்தலத்துல எனக்கு பொறுமையை தாரும். ஆண்டவரே, அப்பா அவருடைய கிருபைகளை எனக்கு தாரும். ஆண்டவரே, மோசையும் ஆரோனும் செய்த தவறுகள் எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுகளை நாங்கள் செய்யாதிருக்கும்படி கிருபை செய்யும். அப்பா, இது ஒருபோதும் கைவிட மாட்டேன். நாங்கள் தாகத்தால் வாடுவதுடைய சுத்தம் அல்ல. கர்த்தர் தண்ணீரை தருவீர், கர்த்தர் தண்ணீரை தருவீர். ஆண்டவரே, நீ கிருபை தருவீர். ஆண்டவரே, ஓ பிரைஸ் காட். நன்றியோடு துதிக்கிறோமே. இந்த கால வேளையில கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். இன்னைக்கு ஒருவர் கூட சொல்றீங்களா? எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த சுகம், எனக்கு கொடுத்த குடும்பம், எனக்கு கொடுத்த பொருட்கள் ஒன்னுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். ஒரே ஒரு நிமிஷம் நன்றி சொல்லிடுவோம் ஆண்டவருக்கு. எனக்கு கொடுத்த கணவருக்காக, எனக்கு கொடுத்த மனைவிக்காக. அதுல குறைவுகளா இருக்கலாம், ஒருவேளை வீட்டுல குறை இருக்கலாம். கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்தவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த மருமக்கமாருக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரே, கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சின்ன வேலையா இருக்கலாம், ஆனாலும் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ அந்த சின்ன வேலையில உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய வேலையை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, வாக்குவாதம் பண்ணாது இருக்க கிருபை செய்யும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. நாங்கள் விரோதமான கூட்டம் கூடாதபடி கிருபை செய்யும். செத்து போனால் நல்லது என்று சொல்லாமல் இருக்க கிருபை செய்யும். தேவாலய பெருமாய் நாதபடி கிருபை செய்யும் ஆண்டவரே. ஐயா, இந்த கால வேளையில தேவ இரக்கம் எங்க மேல உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது தேவன் புதிய கிருபைகளை ஆண்டவர் தருவாரு. எந்த இடத்துல நீங்க பொறுமை இழக்கிறீங்களோ அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறதுக்கு ஆண்டவரோட ஒத்தாசை கிடைக்கும். அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் அதிகமாகும் போது பொறுமையை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க பொறுமை இழந்ததுனால கர்த்தர் மறுபடியும் உங்களை சேர்த்து கொண்டு கிருபை தருவார், கிருபை தருவார், கிருபை தருவார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ பொறுமையா இருக்கிறதுனால உன்னை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, ஒரு கோழை அப்படின்னு சொல்லலாம். இவன் அவனால் முடியாது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் யார் என்னை இகழ்ந்தாலும் சரி என் பொறுமையோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். ஹalleluya. பொறுமையா இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவ பலரும் கேலி செய்வது உண்டு. ஆனா அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வீரத்தை காமிக்க நினைக்கல. கர்த்தர் பொறுமையை காத்துக்கொண்டார். ஏன்னா எப்படினாலும் தேவ சித்தம் நிறைவேற்றி முடிக்கணும். சிலுவையில் இயேசு சொன்னாரு, எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரு. ஆண்டவர் தான் யாருன்றதை காண்பிக்க விரும்பி இருந்தால் எல்லாம் முடிந்ததுன்னு இயேசு சொல்ல முடியாம போயிருக்கும். இயேசு கிறிஸ்து எல்லா தேவ சித்தத்தையும் நிறைவேற்றி முடித்தது காரணம் அவர் பொறுமையாக இருந்ததுனால. அவரை பொறுமை இழக்க செய்வதற்கு எத்தனை பேர் காரணமா இருந்தாங்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பொறுமை இழக்க பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் நம்மை சுற்றி இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். ஸ்தோத்திரம், ஹalleluya. நம்மளை டென்ஷன் ஆக்கி நம்மளை கோபப்பட வச்சு எதையாயிலும் சொல்லி நம்மளை கோபப்படுத்துறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்வாங்க. சகோதரா சகோதரி, சோர்ந்து போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அவர் கிரியை செய்யறதுக்கு விட்டு கொடுப்போம். நாமளே கிரியை செஞ்சிட வேண்டாம். நமக்காக கிரியை செய்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் அற்புதம் செய்யறது கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். அக்கினி தணலை அவர்கள் மேல் கொட்டக்கூடிய சூழ்நிலைக்கு விட்டு கொடுப்போம். ஆண்டவரே நமக்காக யாரும் செய்து முடிப்பார். ஹalleluya. சகோதரர், சோர்ந்து போக வேண்டாம். யாரோ ஏதோ உங்களை சொன்னதுக்காக நீங்க கோபப்படாதீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் லார்ட், ஹalleluya. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி. நாங்க கேட்ட இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. எங்க உள்ளத்துக்குள்ள இந்த வார்த்தை தொழித்துக் கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. நாங்க கேட்கிற வசனம் சத்தியம்தான், உண்மைதான். அதை எங்க வாழ்க்கையில அனுபவப்படுத்துறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்ப்பா. எங்க மாம்சத்தில் இருக்கிறதுனால சில நேரம் பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனா இதை கூட நீங்க இருந்து எங்களுக்கு அந்த கண்ட்ரோலிங் பவரை கர்த்தர் தரணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யணும் ஆண்டவரே. எங்க வீடு ஒரு சமாதானமான வீடா இருக்கணும். கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வேலை செய்கிற இடத்துல கூட எங்களை பொறுமை இழக்க பண்ணுகிறதான ஆட்கள் உண்டு. ஆனா நாங்க பொறுமையோடு வேலை செய்ய கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கிருபை தாரும், எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நாம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. சேர்த்து ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.